டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அயலக தமிழர் நல்வாழ்வுத்துறையின் மூலமாக ஒரு அறிவிப்பு வந்து பொதுமக்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுவும் குறிப்பாக வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய பொதுமக்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது தொடர்பான செய்தி தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை ஆணையரகம் இது வந்து வெளிநாடுக்கு வேலைக்கு செல்லும் முன் அறிந்திருக்க வேண்டிய செய்திகளை பொதுமக்களுக்கு வந்து ஒரு அறிவிப்பாக வந்து கொடுத்துருக்காங்க. என்ன செய்ய வேண்டியவை அப்படின்னா, இவ்வளோ இமிகிரேட் வலைதளத்தில் பதிவு செய்யப்பட்ட ஆட்சேர்ப்பு முகவர்கள் வாயிலாக மட்டுமே வந்து வெளிநாடுக்கு வந்து வேலைக்கு வந்து செல்லணும். வெளிநாட்டில் வேலை செய்ய போகும் நிறுவனம் முதலாளி குறித்த விவரங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டு தான் வேலைக்கு போகணும். வேலைக்கான ஒப்பந்தம், சட்டப்படியான ஆவணங்கள் மற்றும் வேலைக்கான விசாவுடன் மட்டுமே வந்து வேலைக்கு வந்து செல்லணும். வேலைக்கான ஒப்பந்தத்தை எப்பொழுதும் கைவசம் வந்து வச்சிருக்கணும். அதில் தான் வேலைக்கு செல்பவரின் உரிமைகள், பொறுப்புகள், ஊதியம், வேலையின் தன்மை போன்ற தகவல்கள் குறிப்பிடப்பட்டு இருக்கும். ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளவை மட்டுமே தங்களுக்கு வெளிநாட்டில் வந்து வழங்கப்படும். வேலை செய்யும் நாட்டின் சட்டத்திட்டங்களை அனைவருக்கும் வந்து பொருந்தும். அந்த நாட்டின் சட்டத்திட்டங்கள் மற்றும் கலாச்சாரங்களை மதித்து நடக்கணும். வெளிநாடுகளில் பணிபுரியும் இடங்களில் வெளிச்சல் விசா எக்ஸிட் பெர்மிட் பெற்றிடாமல் நாடு திரும்ப இயலாது. அந்த காலத்தில் பணிபுரியும் நிறுவனம் முதலாளி தவிர வேறு நிறுவனம் முதலாளியிடம் வேலைக்கு செல்வதில் வரையறைகள் உள்ளன என்பதை அறிந்திருக்க வேண்டும். செய்யக்கூடாதவை பதிவு பெறாத போலி முகவர்கள் மூலம் வெளிநாடு செல்லக்கூடாது. வாய்மொழி வாக்குறுதலை நம்பி செல்லக்கூடாது. முறையான ஆவணங்கள் பெற்றே செல்லணும். சுற்றுலா விசாவில் வேலைக்கு செல்லக்கூடாது. அவ்வாறு செல்லுதல் வெளிநாடுகளில் தண்டனைக்குரிய குற்றமாக கருதப்படுது. குற்ற செயல்களில் ஈடுபட்டிருந்தால் வேலை செய்யும் நாட்டிலோ அல்லது இந்தியாவிலோ அதற்கான குற்ற வழக்குகள் தொடரும் என்பதை அறியவும். குறிப்பாக மது வகைகள், மத சின்னங்கள், போதைப் பொருட்கள் முதலியவை தடை செய்யப்பட்ட பொருட்களை கொண்டு செல்லக்கூடாது. போதைப் பொருட்கள், மது வகைகள், திருட்டு, கொள்ளை, ஆபாச மொழிகள் மற்றும் காட்சிகள் போன்றவை பயன்படுத்துவோருக்கு ஆயுள் தண்டனை முதல் மரண தண்டனை வரை கிடைத்திட வாய்ப்புள்ளது. போராட்டம் அல்லது வேலை நிறுத்தம் போன்றவற்றில் ஈடுபவர்கள் நாடு கடத்தப்படுவதற்கு, சிறை செல்வதற்கு வாய்ப்பு இருக்கு. உள்ளூர் அலுவலர்களின் முறையான அனுமதியின்றி வேறு நிறுவனத்திலோ முதலாளியிடமோ வேலைக்கு செல்லக்கூடாது. வாய்மொழியான உத்தரவாதங்களை தவிர்த்து முறையான ஆவணங்களை வலியுறுத்த வேண்டும். போலி முகவர்கள் மூலம் வெளிநாடுகளுக்கு செல்பவர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் என்ன அப்படின்னா, பாலைவனத்தில் ஆடு, ஒட்டகம் மேய்க்க கட்டாயப்படுத்துறாங்க. 40-50 அறைகள் கொண்ட வீடுகளுக்கு பணிப்பெண்ணாக வேலை செய்ய கட்டாயப்படுத்துறாங்க. கழிவறைகளை சுத்தம் செய்ய கட்டாயப்படுத்துறாங்க. ஓய்வு நேரம் இல்லாமல் வேலைக்கு செய்ய கட்டாயப்படுத்துறாங்க. கைபேசியை பறித்து கொண்டு குடும்பத்தினரை தொடர்பு கொள்ள விடாமல் வந்து செய்கிறாங்க. வேலையில தவறு செய்யும் போது, உடல்நலக் குறைவால் ஓய்வு கேட்கும் போது கடுமையாக தாக்கப்படுறாங்க. ஊதியம் ஏதும் வழங்கப்படாமல் பாஸ்போர்ட்டை பறித்து வைத்துக் கொண்டு பல வருடங்களாக தாயகம் அனுப்பாமல் கொத்தடிமைகளாக வந்து வேலை செய்ய கட்டாயப்படுத்துறாங்க. சில நிறுவுகளில் வீட்டு வேலைக்கு சென்ற பெண்கள் பாலியல் தொந்தரவிற்கு வந்து உள்ளாகுறாங்க. சுற்றுலா விசாவில் சென்றதால விசா முடிந்த பின் அந்நாட்டில் வந்து அபராதம் விதிக்கப்படுதல் மற்றும் சிறை தண்டனை வந்து அனுபவிக்க நேரிடுது. நாட்டு வேலை தொடர்பான சந்தேகங்களுக்கு வெளிநாடு செல்லும் தமிழர்களுக்கான அரசின் நலத்திட்டங்கள் குறித்து அறிய இந்த கட்டணமில்லா உதவி மையத்தை வந்து நீங்க தொடர்பு கொள்ளலாம். இது வந்து தமிழ்நாடு அரசினுடைய 24/7 கட்டணமில்லா உதவி மையம். இந்தியாவிற்குள் இருக்கக்கூடியவர்கள் 1800-309-3793 இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். வெளிநாடுகளிலிருந்து மிஸ்டு கால் கொடுக்கக்கூடியவங்க 08069009900 இந்த எண்ணுக்கு மிஸ்டு கால் கொடுக்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டியவர்கள் 08069009901 இந்த எண்ணுக்கு நீங்கள் வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா தொடர்பு கொள்ளலாம். இதற்கான மின்னஞ்சல் முகவரி nrtchennai@gmail.com nrtchennai@tn.government.in இந்த இமெயிலையும் வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இதற்கான வலைத்தளம் வந்து nrttamils.tn.government.in இந்த வெப்சைட்லையும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். வெளிநாட்டுக்கு வேலைக்கு செல்றவங்க பல்வேறு பிரச்சனைகளை சந்திப்பதால் இந்த அறிவிப்பு வந்து தமிழ்நாடு அரசு வந்து கொடுத்துருக்கு. அதனால வெளிநாடு வேலை தொடர்பான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்தி சந்தேகங்களை கேட்டுக்கங்க. நன்றி.